கார் ரேஸ்ல ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதுலயும் சின்ன சின்ன விமர்சனங்கள் வருது. அது வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்லாம் ஒன்றும் வாங்கல, அது ஒரு கேட்டகரியில் அதுக்குள்ள வந்து வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வேணா இருந்துட்டு போட்டுமே, அவருக்கு ஒரு விஷயத்துல பேஷன் இருக்குது, அதை இவ்வளவு நாளா டெடிகேட்டாக பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. நிச்சயமா பாராட்ட விஷயம். ஒரு விஷயத்துல ஒருத்தர் பேஷனேட்டா இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கின்றது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேட்டிங் விஷயம் தான். ரொம்பவே பாசிட்டிவா பார்க்கலாம் அதை. அண்ட் அதுல அவர் கொடுத்த பேட்டியுமே சொல்லி ரொம்ப ஃபன்னா ஜாலியா பேசியிருந்தாரு. அதே போல பத்மபூஷன் கலைத்துறை சாதிக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த கேட்டகரிஸ்ல இருக்கவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நமக்கு சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸா விஜய்ஜித்ல யாருக்காக தான் கொடுக்கணும். விஜய் அரசியலுக்கு போறாரு, இந்த சூழல்ல கொடுத்தா அவருக்கு தர மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அஜித்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம சொல்லிடணும், அவார்டே வாங்காம இந்த மக்கள் படையை சம்பாதிச்சு வச்சிருக்காருல்ல, அது வந்து விஜய் சாருக்கு சொல்லலாம். இது சொல்றீங்க, விஜய் ஃபேன்ஸ் இன்னொன்னு சொல்றாங்க, நாங்க வந்து அவார்ட் வாங்குற இடத்துல இல்ல, பாரத ரத்னா கொடுக்குற இடத்துல போவோம்ன்றாங்க. அப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் எப்படி சொல்கிறது, விமர்சனங்கள் இருந்தாலும் எதனால் விமர்சனங்கள் வருதுன்னா, அந்த விருது கொடுக்கப்படுற காலகட்டம், இந்த சுச்சுவேஷனில் என்ன அரசியல் சூழல் இருக்குது, இப்போ இவங்களுக்கு கொடுத்தா என்ன மாதிரி விளைவுகள் வரும், அதெல்லாம் யோசிச்சு அது கொடுக்கப்படுறவங்க விமர்சனங்கள் வருது, வரதான் செய்யும், அதையும் தவிர்க்க முடியாது. படத்தை தாண்டி அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதுக்கப்புறம் தொடர்ந்து பேக் டு பேக் 2 படம் ரிலீஸ். எப்படி சொல்கிறது, 2 மாதம் கேப்பில் வருது. பிப்ரவரியில் விடாமுயற்சினா ஏப்ரலில் குட் பேட் அக்லி. இதுக்கு முன்னாடி அஜித் சாருக்கு எப்படி இவ்வளோ குறுகிய இடைவெளியில் படம் வந்துச்சு எனக்கு ஞாபகமே இல்லை. கடந்த 10 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு படம் தான், அதிகபட்சம் 2 படம் வந்துட்டு, அது இவ்வளோ கேப்லாம் வந்துருக்காது. இது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக தான் இருக்கு.